அப்போ திருக்கழுக்குன்றம் என்கின்ற கஷேத்திரத்தில் கழுக்குன்றத்து பெருமானை வழிபாடு செய்த நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு திருக்கச்சூர் என்கின்ற கஷேத்திரத்தை அடைகிறார்கள். அதை தேனார்ந்த மலர்ச்சோலை திருக்கழுக்குன்றத்து அடியார் ஆனாத விருப்பினோடோ எதிர்கொள்ள அடைந்தருளி தூணால் மதியணிந்த வெண்மதியணிந்த சுடற்கொழுந்தை தொழுதிரைஞ்சி பானாடும் என்னிசையின் திருப்பதிகம் பாடினார். அந்த திருக்கழுக்குன்ற கஷேத்திரத்தில் பதிகம் பாடிவிட்டு அடுத்தது என்ன செய்கிறார் என்பது 174வது பாடல சொல்கிறார். பாடிய பதியின் கண் இனிதமர்ந்து பணிந்து போய் நாடிய நல் உணர்வினோடோ திருக்கச்சூர் தனி நன்னி ஆடகமா மதில் புடை சூழாள கோயில் இன்னமுதை கூடியமை அன்புருக கும்பிட்டு புறத்து அணைந்தார். இப்போ அந்த திருக்கச்சூர்ல இருந்து திருக்கழுக்குன்றத்துலேருந்து திருக்கச்சூருக்கு வரார். திருக்கழுக்குன்றது ஈஸியாக இருக்குது பக்கமா. அப்போ அதுலேருந்து பைபாஸ் ரோட்டை பிடிக்கணும். இப்போ திரும்ப பைபாஸ் இப்போ என்ன வழி அது என்ன இடையில இருக்கு? செங்கல்பட்டு அங்கே திருக்கழுக்குன்றத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு வந்துடணும். செங்கல்பட்டுலேருந்து செங்கல்பட்டுலேருந்து பைபாஸில் வந்துடலாம். அதை தான் நான் அந்த வழியை கேட்குறேன். நான் இல்லை திரியடைச்சோருக்கு உள்ளே போகணும். நீங்கள் அந்த ரூட் தான் போயிருக்கோம். ஜிஎஸ்டி ரோடெல்லாம் இப்போ தான் வந்து முதல்ல அப்படி தான் இருந்துருக்கும். ஒரு சாலை இருக்கு காஞ்சிபுரத்துக்கு மாவட்டம் போகிறதுக்கு சாலை இருக்கு. மூலவாஞ்சேரியில் ஒரு படிக்கிறாங்க ராஜபாட்டை பல்லவர் நாட்டை தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மாம்பழ போகிற வழி ஒன்று வந்துருக்கும். அத்தியவரம் வந்து வணிகத்தலம் வந்து குறிப்பு இருக்கு. அப்படியா? இப்போ கச்சூருக்கு வருகிறார். திருக்கழுக்குன்றத்தில் சில நாள் தங்கியிருந்து கச்சூர் என்கிற கஷேத்திரத்தை அடைகிறார். நாடிய நல் உணர்வினோடும் கச்சூர். கச்சபம் என்றால் ஆமைன்னு அர்த்தம். கச்சபம்ங்கிறதுக்கு ஆமை. ஆமை வழிபட்ட ஆமை திருமால் ஆமை வடிவத்திலிருந்து வழிபாடு செய்த தலம் அது. கச்சபேஸ்வரர்னே சுவாமி பேர். அவர் பேர் காஞ்சிபுரத்தையும் ஒரு கச்சபேஸ்வரர் இருக்காரு. இங்கே ஒரு கச்சபேஸ்வரர் தான். கச்சூர்தனை நன்னி ஆமா ஆடகமா மதில் புடை சூழ் ஆலக்கோயில் இன்னமுதை. ஆலக்கோயிலுங்கிறது அந்த கச்சூர் ஊர் பேர். ஆலக்கோயிலுங்கிறது சாமியோட கோயில் பேர் வந்து ஆலக்கோயில். அந்த பேர் மலை மேலே இருக்கார். அதுக்கு பேர் மலைமேல் மருந்தீஸ்வரர். அவர் பேர் மலைமேல் மருந்துன்னே சொல்வார் அவர். ஆடக மாமதில் புடை சூழ் ஆலக்கோயில் இன்னமுதை கூடிய மெய் அன்பு உருக கும்பிட்டு புறத்து அணைந்தார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு மண்டபமே இருக்கும். அது மாதிரி கோயில் வெளியில் கோயில்னா வாசல் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கால் மண்டபம் ஒன்று இருக்கும். தெரு பக்கம் போகிறது மாதிரி. நான் அங்கே போயிருந்த பாடின்னு பார்த்தப்போ அதுதான் அடின்னு நினச்சிட்டேன். எல்லாம் உட்காந்துட்டு போகிற சாமின்னு நினச்சி பார்த்தேன். கீழே உள்ள கோயில் தான். கீழே உள்ள கோயில் தான் ஆலக்கோயில். மேலே உள்ளது கிடையாது. கீழே உள்ளது தான் ஆலக்கோயில். ஆமாம். கோயில் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்கார். புறத்து அணைந்தார்னு சொல்லிட்டார். கோயில் விட்டு வெளில வந்தாச்சு. அணைந்து அருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுது ஆக. அதாவது அமுது செய்யும் பொழுதுனா மதியானம் 12 மணி நேரம் அல்லது பசி வந்த நேரம் எப்படினாலும் வைத்துக்கொள்ளலாம். பொதுவாக சாப்பாடு நேரங்கிறது 12 மணி அடியாக இருக்குது. நாட்கூறில் அமுது செய்யணும். பழங்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மியா தினத்திலேயே மாகேஸ்வர பூஜையில் முதல்ல ரசம் தான் விடுவாங்க. அது என்ன காரணம் சொல்கிறார்கள்னா காலை உணவு என்பது நம்ம திருமணத்தில் பொதுவாக சைவர்களுக்கே கிடையாது. ஏன்னா இவங்க அதிகாலை எழுந்து விடியலுமே வெந்நீற்றை மெயில் பூசி வெளுத்திருந்த கோமண கோயிலோட உடையும் தட்டுன்னு சொல்கிறார். அதிகாலையில் எழுந்திருந்து பணி செய்ய ஆரம்பித்தாங்கனாக்க கோயில் பணி, இவர்களுடைய ஆன்மார்த்த பணி, குரு சேவை, சாமி சேவை அதெல்லாம் முடிச்சு கிடிச்சு இவங்க சாப்பாட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆகிடும். இது வந்து அந்த காலத்தில் இருந்த சம்பிரதாயம். அப்படி நேரடியாக காலை சாப்பாடு தான். இப்போவே சிவபூஜை பண்ணுறவங்களுக்கே அதை பார்த்தீங்கன்னா அதாவது அதிகாலையில் எழுந்திரிச்சு முடிச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 7 மணி போல் தான் ஏந்திரிக்கிறோம் அப்படின்னா 7 மணிக்கு ஏந்திரிக்கிறாங்க இப்படி லேட் ஆகும். அவங்க அதிகாலையில் ஏந்திரிச்சு நந்தவனத்துக்கு போவாங்க. பூ பறிக்கணும். காலையில் ஏந்திரிக்கணும், சீக்கிரம் குளிக்கணும், குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிவிட்டு நந்தவனத்தில் பூ பறிக்கணும். ஏன்னா
நம்முடைய சொகாமி ஆண்டார் பூபறிக்க சொல்லும் பொழுது கையினால் தெரிந்து நல்லா கமல் முகை அலரும் போதில் பறித்தார்னு இருக்கும். பூவை தொட்டு பார்ப்பார், ஏன்னா இருட்டில் கண்ணு தெரியாது அவருக்கு. பொழுது இன்னும் விடியில் 5 மணி தான் ஆகுது. அதனால் மார்கழி மாதம் 5 மணிலாம் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும், நல்லா நள்ளிரவு மாதிரி இருக்கும். அப்போ தான் சித்திரை மாதம் 5 மணிக்கெலாம் பொழுது பல ஒடிச்சிடும். அப்படி இருக்கிற நாளில் என்ன பண்ணுவார்? பூ காலையில் சாமிக்கு 6 மணிக்கு பள்ளி எழுச்சிக்கு மாலை போகணுன்னா எத்தனை மணிக்கு ஏற்றி கட்டணும்? அப்பா கண்ணுக்கு தெரியாது. அதனால கையினால் தெரிந்துங்கிறார் சேக்காடு. கையால் தொட்டு பார்த்தா பூவை பறிப்பாராம். இது இப்போ உள்ள பூவா, இன்றைக்கி உள்ள பூவா, நாளைக்கு பூக்க பண்ணி பூவா, இது நேற்று மூத்த பழைய பூவா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பான். அப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு பூஜையெல்லாம் இவங்க பூஜையை முடிச்சுட்டு அப்புறம் குருநாதருடைய பூஜைக்கு போயிட்டு குரு சேவையெல்லாம் செய்து முடிச்சுட்டு அதற்கு பிறகு தான் இவங்க மத்தியான சாப்பாடு எடுக்க வருவாங்க. அதனால் மத்தியான சாப்பாடு தான் நேரடி சாப்பாடு அடிவர்களுக்கு அந்த காலத்தில் அப்படி இருந்தது. அதான் மாகேஸ்வர பூஜை என்ன மத்தியான சாப்பாடை வச்சாங்க. காலை சிற்றுண்டிங்கிறதுலாம் பிறகு வந்தது தான். அதே மாதிரி இரவுலையும் உணவு எடுத்துக்கிறது வழக்கம் இல்லை. ஏதாவது பழம் மாதிரி எடுத்துப்பாங்க, ஏதாவது வழக்கம். பலகாரம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இரவில் சாப்பிட்றத பலகாரம் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப போகிகள் தான் எடுத்துப்பாங்க. அது யோகி பொதுவாகவே ஒருவேளை உணவு உண்பவன் யோகிம்பாங்க. ஒருவேளை உணவு உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி, 3 வேளை சாப்பிடுவோம் ரோகி அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே சாப்பிட்றோம் துரோகியா. அதான் சொல்லிச்சு 3 வேளைக்கு மேலே சாப்பிட்டா துரோகி. டாக்டரே வந்து பிடிச்சி 5 வேளை அது சுகர் லெவலை கட்டுப்படுத்தணுங்கிறத அப்படி சொல்லுவான். உணவு வந்து சூரிய அர்த்தமானது 1 மணி நேரத்துக்குள்ள ஊருக்கு சாப்பிட முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே பொழுதுக்குள்ள வந்து 1 மணி நேரம் 7 மணிக்குள்ள முடிச்சிருக்கோம். அது இரவு உணவே முதல்ல சாப்பிட கிடைக்கும். ஆமாம், நைட்டில் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் சாவக நோன்பிகள் ஆதலின் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் ஒரு குறிப்பு வரும். அவங்க சாவக நோன்பி சீக்கிரமாக காய்கறிலாம் கொடுத்துரு, அப்போ தான் சீக்கிரம் சமைச்சு விடுவாங்க. பொழுது போனது பிறகு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய மரபு. இருக்கட்டும், இங்கே உணவு நேரம் மத்தியான நேரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ அவர் ஒரு வினாடி நேரமும் நமக்கு பசி நேரத்தில் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறத கூட சாமி பார்த்துட்டு இருக்காரு பாருங்க, இல்லையா? நமக்கு பசிக்கிறதுங்கிற அந்த நேரத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமா இல்லையா, சாப்பிட்டோமா இல்லையா, அப்படி நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம், அங்கிறது வேற. இதனால அவர் பார்க்குறாரு நம்மளையும், இல்லையா? பசியோடு அப்படி அனைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுது ஆக கொணர்ந்து அமுது சமைத்து அளிக்கும் பரிசனமும் குறுகாமை பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். சாமிக்கு சமைக்கிறவங்க திருமேனி புறப்பார்னு சொல்லியிருப்பார். அவங்கள ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரவங்க, போட்டுக்கிற துணியை துவச்சி போடுறவங்க, அயன் பண்ணி கொடுக்குறவங்க, சாமிக்கு ஹேர் ட்ரெஸ் பண்ணுறவங்க, அவர் குளிச்சாருன்னா குளிப்பாட்டி விடுறவங்க எல்லோரும் கூட இருப்பாங்க. ராஜா விட்டு புள்ள இல்லையா, அதனால் எல்லாம் கூட இருப்பாங்க. அடியவர், அதாவது அடியாருக்கு செய்யறதுக்கு தலைமையான அடியார் குருநாதராக கொண்ட எத்தனை பேர் இருப்பாங்க, அத்தனை பேரும் அவருக்கு சேவை செய்ய தயாராக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அரசர் வீட்டு புள்ளங்கிறதுனால அத்தனை பேரும் கூடவே இருப்பாங்க. சுந்தரமூர்த்தி சாமிக்கு மளிகை ஜாமானே வண்டியில் வந்துட்டு இருக்கும் முன்னாடி, இல்லையா? ஒரு கேஸ் ஸ்டவ் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு, ஒரு சிலிண்டர் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு இப்போ கிளம்புறாங்களே, அது போலலாம் அந்த காலத்தில் இருக்காது. அதனால் விரவு கட்டை, அடுப்பு கட்டுறது, போக்குவரத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அடுப்புக்குன்னு விளக்கே எரிய வச்சுட்டே வருவாங்க. ஏன்னா தீக்கு எங்கே போகிறது, அந்த காலத்தில் தீக்கெல்லாம் தீப்பெட்டிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ஒரு தடவை போய் சிக்கி முக்கி கல்லில் தேடிட்டு இருக்க முடியாது, தேடி. அதனால் ஒரு தடவை தீபத்தை ஏற்றி அணையாத விளக்காக கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தீ எடுத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு வண்டி கட்டிட்டு பின்னாடி வருவாங்க. பரிசனங்கள், பாத்திரம் பண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி ஏதோ தாமதம் ஆகி போச்சு போல, என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. வர்றதுக்குள்ளேயே இவர் சாமி தரிசனமே முடிச்சார் பாருங்க. பின்னாடி பரிசனங்கள்லாம் வர்றதுக்குள்ளவே சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியிலே வந்துட்டார் சாமி. ஒருவேளை அவங்க லேட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில, என்ன நடந்ததுன்னு தெரியல. காலையில் எழுந்திரிச்சு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு இவர் சாமி கைக்குன்றத்துலேருந்து புறப்பட்டுருப்பாங்க. ஒருவேளை முதல் நாளே அவர் புறப்பட்டாரா, இல்லை சீக்கிரமாக எழுந்திரிச்சு முட்டைப்பட்டெலாம் கட்டிட்டு வரணும் இல்லையா? அதனால தான் நம்முடைய சன்னியானம் என்ன பண்ணுவாங்க, இங்கே மாதிரி கலையாத்திரை சொக்கநாதர் வந்தாருன்னா பின்னாடி ஒரு வேன் வரும். அந்த வேனில் பார்த்தீங்கன்னா சொக்கநாதருடைய பூஜை ஜாமான்லாம் இருக்கும். அது நைவேத்தியம் போடுற கேஸ் ஸ்டவ், போக்குவரத்து, மளிகை ஜாமான் போட்டி எடுத்து வராங்க பார்த்தீங்களா? அந்த வண்டியெல்லாம் சன்னியானம் இங்கே இன்னைக்கு சாயந்தரம் சொக்கநாதர் இன்னைக்கு கிளப்புறாருன்னா காலையிலே அவங்க கிளம்பிடுவாங்க. பூஜை முடித்த உடனே பேக்கிங் ஆகிடும். அதெல்லாம் பூஜை முடித்த உடனே பேக் ஆகி ஃபஸ்ட்டு அந்த வண்டி போயிடும். போய் அந்த இடத்துல போய் முதல்ல கடை பருத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் சொக்கநாதர் போய் அங்கே சேருவார். இங்கே கொஞ்சம் இந்த ஷெடியூல் மாறி இருக்கு போல் இருக்கு. சுந்தரமூர்த்தி சாமி முன்னாடி விட்டார். முன்னாடி பரிசனங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு. அவங்க வந்து குறுகாமைங்கிறார்.
அணைந்தருளும் அவ்வேளை அமுது செய்யும் பொழுது ஆக கொடர்ந்து அமுது சமைத்தளிக்கும் பரிசனமும் குறுகாமை தனந்த பசி வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் புணர்ந்த மதில் புறத்து இருந்தார் முனைப்பாடி புறவலனார். சாமி பசி வந்துருச்சு இப்போ. ஏன்னா இவர் முன்னாடி வேக வேகமாக நடந்து வந்திருக்காருல, பசிக்க தானே செய்யும் இல்லையா? ஹோட்டலில் வந்திருக்காரு அங்கேருந்து அவங்கெல்லாம் விட்டுட்டு வேற. அப்போ தனந்த பசினா வாடுறார் பசினால. வருத்தத்தால் தம்பிரான் திருவாயில் புணர்ந்த மதில் புறத்து இருந்தார். வாசல் ஓரத்தில் மதில் ஓரத்தில் உட்கார்ந்துருக்கார் இருந்தாருங்கிறார். முனைப்பாடி புறவலனார். அப்போ அவருடைய பசி தீர்க்கிறது எங்கேருந்து வராராம்? மலை மேல் மருந்தானார் அந்த சாமி வராருங்கிறார். பண்தொண்டர் பசி தீர்க்க மலையின் மேல் மருந்து ஆனார். மின்தங்கு வெண்தலை ஓடு ஒழிந்து ஒரு வெற்று ஓடு ஏந்தி. பண்ட பிரம்மகபாலத்தில் வாழ்ந்துதான் யாருக்கு பார்ப்ப? அப்புறம் மண்டை ஓட்டில் தான் சாப்பாடு வாங்கிட்டு கொடுத்தா சாப்பிடுவாரா? அதனால என்ன பண்ணுறாரு, நான் மண்டை ஓட்ட ஒரு பாத்திரமா மாற்றிக்கிட்டாராம். ஒரு வெற்று ஓட இல்லை, இப்படி சேகர சாமி எப்படி சொல்லலையே, மருந்தானார்னு தான் வரான்னு சொல்றாரு. வெண்தலையோடு ஒழிந்து ஒரு வெற்று ஓடு ஏந்தி. வெற்று ஓடுனா மண்ணால் ஆகிய பாத்திரம் ஒன்று. அது ஏன்னா அது மண்டை ஓட்டில் வாங்கிட்டு கொடுக்க முடியாது இல்லை. இந்த ஆச்சாரம் இல்லை, ஆச்சாரம் கிடையாது. அது பிணப்பண்டம் தானே, சுவாமிக்கு ஒத்துக்கும், நமக்கு ஒத்துக்காது அது இல்லையா? அதனால ஒழிந்து ஒரு வெற்று ஓடு ஏந்தி அன்று அங்கு வாழ்வார் ஓர் அந்தனராய் புறப்பட்டு. அந்த ஊரை சேர்ந்த ஒரு அந்தனரை போல மாட்டிக்கொண்டார் தன்னை. சென்று அன்பர் முகம் நோக்கி அருள் கூற செப்புவார். நம்பி நம்பி அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறார், முகத்தை பார்க்குறார். சாமி அப்போ கூட ஒரு தோணல பாருங்க, வரவர் வராதான் இருக்கும், நமக்கு யார் சாப்பாடு போடுவாரா அப்படிங்கிறது யோசிச்சு பார்க்குற பாருங்க. சென்று அன்பர் முகம் நோக்கி சுந்தரனுடைய முகத்தை பார்க்குறார் சாமி வேதியரா போய். அருள் கூற செப்புவார். ஐயோ காலையிலே சாப்பிடலையா பாணி அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு இவர் அவர் முகத்தை பார்த்து. என்ன சொன்னாரா, மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்து இருந்தீர் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தானே தெரியும் அவர் இழைச்சிருக்காரு இல்லையா. இப்பவே குறிப்பு கொடுத்துட்டாரு சாமி. இந்த ஊருக்காரு அவரு, இவர் இப்பதான் நம்மளை முத பாக்குறாரு. அதுக்குள்ள நம்ம இழைச்சி போய் கூட இவருக்கு எப்படி தெரியும்? அது யோசிக்கவே இல்லை அவரு இல்லையா. களைப்போட இருக்கார். அது சுந்தரமூர்த்தி சாமி மேல சாமி வைத்த ஈடுபாடுங்க அது. நம்ம அம்மா நம்ம எவ்வளவு பெரிய மலை மாரி இருந்தாலும், மாம்சம் மலையெல்லாம் இருந்தாலும் அம்மாவுக்கு நம்ம இழைச்சுதான் தெரியும். புள்ள இழைச்சி போயிட்டு இருப்பாங்க இல்லையா. அதனால அது அவருக்கு மேல உள்ள பரிவு. கண்ணப்பனாயிடம் என்ன சொல்றாங்களா, கையலட்சணம் சொல்றாங்களா? அப்படின்னா இருக்காது. அதனால அப்படி மிக வருந்தி கடப்பநாயனார் சாமியை பார்த்து இழைத்து நீர் நாயனீரேங்கிற. அவர் என்ன இழைச்சாரா? இவர் கட்டுக்குதான் இழைச்சது போல தெரிஞ்சது. அது போல இவர் கொஞ்சம் ஏற்ற பாத்திரத்துக்கேற்ப நடிக்கணும்ல கொஞ்சம். அதனால மெய்ப்பசியால் மிக வருந்தி இழைத்து இருந்தீர். வேட்கை விட விருப்பம். என்ன விருப்பம்? சாப்பாடு சமைக்கிறேன், எப்போ வந்து எப்போ அடுப்பு கட்டி எப்போ கவராக்கி குழம்பு வச்சு எப்போ சாப்பாடு போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஏற்று கொண்டிருக்காரு இல்லையா. வேட்கை விட இப்பொழுதே சோறு இறந்து இங்கு யான் உமக்கு கொணர்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு. உனக்கு கவலைப்படாத, நான் உனக்கு சாப்பாடு வாங்கின்றேன். எங்க பக்கத்துல ஹோட்டல் எதுவும் இருக்குங்களா? இல்ல இல்ல இல்ல, எல்லாரும் வீட்லயும் வாங்கிட்டு போய். நான் அப்படிதான் சாப்பிட்டு இருக்கிறது இங்க. அப்படித்தானே நான் உனக்கு இல்லையா. அவர் சொல்றார் சோறு இறந்து. அந்தனருக்கு உரிய ஒழுக்கம் இறந்து உண்பதுதான் இல்லையா. ஏற்பது இவருதான் வித்தியாசமான ஆளாச்ச. அது பிராமண ரோட்டு தேர்ல வாங்கலாம், பிராமண ரோட்ல வாங்கிக்கலாம்.
மற்றவங்கள்ட்ட தான் இதாக வாங்கிப்பாங்க. பிராமணர் வீட்டில் விருப்பப்பட்டு அவங்க ஆச்சாரத்தோட சமைச்சு போட்டால் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா காசாக வாங்கிக்கலாங்கிறீங்களா? அதெல்லாம் இப்போ உள்ள அத்தனர்கள், இவர் ஒரிஜினாலிட்டி அப்படியே வராது. இப்பொழுதே கவலைப்படாது இப்பொழுதே தோந்துறாருங்கிறார்ல நமக்கு அன்பழகன் ஐயா. காஃபி வேணுமா ஐயா? தோந்துற இருக்கான் பாரு. இப்பொழுதே சோறு இறந்து, இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கணும் அட்லீஸ்ட். அவரு அப்படியே கண்டுபிடிக்கல இல்லையா? சோறு இறந்து இங்கு யான் உமக்கு குணர்கின்றேன், அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும். எங்கி போவாத எங்கே நான் போயிட்டு அவர் கிளம்ப மாட்டாரு. இருந்தாலும் அவர் நம்ப வைக்கிறதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் தேவை இல்லையா? கண்டிப்பா. ஆமா ஆமா, அது அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சோர் மனைதொறும் சென்று இறப்பார். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்றார். நின் தொண்டர் பசியார கச்சோரின் மனைதோறும் இறக்க நடைகொள்ளும் பதம். உன்னோட அடியவன் பசியாறுவதற்காக ஒவ்வொரு வீடாக சென்று நீ பிக்ஷை எடுத்தாய் பெருமானே. ஆமா, ஒவ்வொரு வீடு தோறும் போயிருக்கார், ஒவ்வொரு வீடு தோறும். கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். எல்லாம் சாம்பார் அரைத்து போட்டிருக்க உங்க வீட்டில். சாம்பார் தனியாக கிண்ணத்தில் கொடுத்துட்றீங்களா? அதனால இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரம் தான் வச்சிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டாங்க, வேற வழி இல்லை. மனைதோறும் சென்று இறப்பார். எப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு சாமி? வெண்திரு நீற்று அணி திகழ விலங்கு நூல் ஒளி துளங்க. அப்படியே மார்புல வெள்ளை நிறத்தில் அந்த மார்பு பூணூல் ஓடிக்கொண்டிருக்கிறது தெரியுது, சாத்தியிருக்கிறார் சாமி. கண்டவர்கள் மனமுருக. விஷப்பட வந்தவங்கள யாரும் ஒரு புதுசாக இருக்காரு இவர், ஊரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை இவரை அப்படின்னு எல்லாரும் கண்டவர்கள் மனமுருகனர். கண்டார் காதலிக்கும் கணநாதன்னர் இல்லையா? அதனால் கண்ணார காண்பார்க்கு ஒரு காட்சி ஆண்கான்னு அந்த கச்சூர்காரவங்க எல்லாம் நிச்சயமாக கொடுப்பனை உடையவர்கள் தான். இதே போல தான் ஜங்காடங்குடியிலையும் பிரவேசம் பண்ணும்பொழுது தண்டாதது ஒரு பசிவேட்கை உடையாரை போல அங்கே இவர் நடிக்கிறார். திருத்தண நாயனார் வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படி போகணும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னவா இருக்கணும்? அடியார் பசியோட போகிறது இல்லையா? அதனால் அது தந்தாப்புல தயார் பண்ணிக்கிறார் தானே அவர். தண்டாதோர் பசிவேட்கை உடையாரை போல கண்டாரை சிறு தொண்டர் மனைவினைவினார். யாரெல்லாம் எதுக்கு வராங்களோ அவங்கள்ட்ட கூட சிறு தொண்டர் வீடு இப்படி தான் போகணுமா? இப்படி தான் போகணும். ஆமாம்மா. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தீங்கன்னா நாயனார் வீடு தான். இந்த மந்திரங்களுக்கு இந்த வடிவில் மாதிரி அரண்மனைக்கு சாமி முடியல. சாமி 24 வடிவில் மந்திர இதை மாட்டிப்பான்ல, மாட்டி அங்கே கத்தி விட்டு வந்துடலாம். அப்போ வருவோம் அரண்மனைக்கு. அதனால தண்டாதோர் பசிவேட்கை உடையாரை போல கண்டாரை சிறுதொண்டர் மனைவினைவி கடிது அணைந்தார், வேகமாக வந்தார்னு பார்க்குறோம். அதனால சாப்பாட்டுக்காக, அடியாருடைய சாப்பாட்டுக்காக ஒரு வீடு வீடாக போறார். செப்பி அவர் திரு கச்சூர் மனைதோறும் சென்று இறப்பார். வெண் திரு நீற்று அணிதிகழ வெண் விலங்கு நூல் ஒளி துளங்க கண்டவர்கள் மனமுருக கடும் பகல் போது. இது எப்போ இந்த விழா நடக்குது கச்சூருங்களா? எந்த மாதம் பொதுவாக நடக்கும்? சித்திரை மாதம் நினைக்கிறேன். 3 மாதம்னா கண்டிப்பாக பங்குனி சித்திரை வைகாசி தான். இது 3க்குள்ளே தான் நடக்குது. நல்ல வெய்ய நேரம் தான். அப்போ கண்டவர்கள் மனமுருக கடும்பகல் போது மத்தியானம் 12 மணி நேரத்துக்கு போகிறார் வீட்டுக்கு. கிடும்பலிக்கு புண்டரிக கழல் புவி மேல் பொருந்த. இதனுடைய திருவடி திருமாலால் பார்க்க முடியாததாகி அந்த திருவடி ஏக்கரபாதரும் பதஞ்சலியும் அந்த பாதத்தை காட்டுங்கன்னு வருஷந்தோறும் காத்திருக்காங்க திருவாரூரில் இல்லையா? இந்த பங்குனி உத்திரத்துக்கும் திருவாதிரைக்கும் இடது பாதம் பார்க்கணும் வலது பாதம் பார்க்கணும்னு போகிறாங்க. அந்த பாதத்தை கொண்டு போய் தரையில் போட்டு தேய்க்கிறார் இவர். புண்டரீக கழல் புவி மேல் பொருந்த மனைதொறும் புக்கு கொண்டு தாம் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொடு வந்தார்.
அவரால் முன்னாடி விரும்பி ஆட்கொண்டவர். அதனால தான் சொல்கிறார், என்னை அடியேன் என்று ஆட்கொண்டாயே, அன்றையிலேருந்து என்னை பார்த்துக்க வேணாமான்னு இதுதான் பல தடவை கிளைம் பண்ணுவார். எனக்கு அது சரி, ஆமாம், அவர் கிளைம் என்ன நீ அன்னைக்கே விட்டுருந்தீங்கன்னா கிளைம் பண்ணிட்டு போயிருந்துருப்பேன்ல அப்படிப்பாரு. நான் சாப்பிட்டுருப்பேன்ல. தோற்றமிகு முக்கோட்டில் ஒரு ஊர் வேண்டும் கேட்குறார். ஆற்றவே திருவுடையீர் நல்கூர்ந்தீர் அல்லீர் அப்படிங்கிறார். ஆற்றவே திருவுடையீர், நிறைய காசு பணம் வச்சிருக்கீங்க நீங்க சாமி அப்படிங்கிறார். ஆற்றவே திருவுடையீர், இப்போ காசு நிறையா இருக்கு, ஆனால் நல்லவர் கிடையாது நீ அப்படிங்கிறார். நீ மட்டும்தான் வச்சிருக்க. ஆற்றவே திருவுடையீர் நல்கூர்ந்தீர் அல்லீர், அணியாரூர் புகப்பெய்த அருணிதியம் அதனில். திருவாரூரில் நீ சேர்த்து வச்சிருக்கிய காசு, அந்த காசை 3 கூறா போடு. நீ வைத்திருக்கிற செல்வத்தை பூரா 3 கூறா போடு. அந்த 3 கூறில் 1 கூரை என்கிட்ட கொடுத்துரு, மீதி 2 நீ என்ன வேணா பண்ணிக்கோட்டார். தோற்றமிகு முக்கூற்றில் 1 கூறு வேண்டும் அப்படின்றார். தோற்றமிகு முக்கூற்றில் 1 கூறு வேண்டும் தாரீரேல், ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன். உன் காலை பிடிச்சிட்டு விட மாட்டாங்கிற, ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன் என்று சொல்லி திரு நாகைக்காரவனம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதனால தோற்றமிகு முக்கூற்றில் 1 கூறு வேண்டும் தாரீரல், ஒரு பொழுது அடியெடுக்கல் ஒட்டேன், காற்றனையே கடும்பரிமா ஏறுவது வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரேன்னு அங்கே பாடுகிறார். கரிவிரவு நெய்ச்சோறு 30 வேண்டும்னு கேட்டிருக்காரு இவர் ஆல்ரெடி. அப்போ அதை கொடுத்தாவணும்ல இவர், அதுக்கு தான் முடியாடுறாரு இங்கே. கரிவிரவு நெய்ச்சோறு சாதாரணம் இல்லை, கறி விரவணும், நல்லா தொட்டுக்கையெல்லாம் நிறையா இருக்கணும், அதில் நெய் வழியணுமா, அதில் அந்த நெய். ஆண்டாள் சொன்னாங்க, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார ஆண்டாள். அந்த 21ஆவது நாள், அது எது ஒரு நாள் அதை சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, என்ன ஃபங்க்ஷன் அது, அவங்க திருப்பாவையில் கொண்டாடுவாங்களே ஒரு பார்த்து ஒரு நாள். கூடாரவல், கூடாரை வெல்லும் கோவிந்தான்னு தொடங்கக்கூடிய பாட்டு அது. அதான் கூடாரவல்லி தான் அது. ஏன்னா கூடாரை வெல்லும் கோவிந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு அது. அந்த பாட்டு தான் இவங்க திருப்பாவை தொடங்கும் போது 2வது பாட்டில் சொல்லுவாங்க, நாங்கள் நம் பாவைக்கு சாற்றுங்கால் அப்படின்னு சொல்லி தீக்குறளை ஓதோம் மலரிட்டு நான் முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் விரதம் எப்படி இருக்க போகிறோம் இந்த மார்கழி மாதம் தோறும் அப்படின்னு சொல்லி நாங்கள் மணிகலன்கள்லாம் அணிந்து கொள்ள மாட்டோம், காலையில் நாட்காலை நீராடுவோம், காலையில் நீராடுவோம், மலரிட்டு நான் முடியும், தலையில் பூ வைத்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு வைஷ்ணவர்களை பண்ண மாட்டாங்க. அதை திருப்பாவையில் பூ வைத்து கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் இந்த இதெல்லாம் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டோம், அப்படி இந்த விரதமாக இருப்போங்கிற அந்த அந்த கூடார வெல்லும் கோவிந்தா அந்த பாட்டெலாம் திருப்பாவை ரொம்ப நிறைவாகுது. நிறைவானவனே கொண்டாடணும். அது எப்படி கொண்டாடுறாங்களாம், பாடகமே செவிப்பூவே தோடேன்னு அணிகலன்கள்லாம் சொல்கிறார். பாடகமே செவிப்பூவே தோடேன்னு அந்த அணிகலன்லாம் அணிந்து கொள்ளுவேன், நல்லா அலங்கரித்து கொண்டு மூட நெய் பெய்து சாதத்தை என்ன பண்ணுவாங்களாம், நெய்யால் மூடிடுவாங்களாம், அவ்வளோ நெய் விடணும். அதில் மூட நெய் பெய்து அதை அள்ளி வாயில் விடும்போது முழங்கை வழியாக வருமா அது நெய். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு அப்படி சாப்பிடணும்னு சொல்கிறார்கள். அதை அதனால பாருங்க, நெய் சாப்பிட்டோம்னா ஒர்க் அவுட் பண்ணி அதை பேர்ன் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அக்னி பகவானே வந்து எனக்கு எரிக்கிறதுக்கு எதையாவது கொடுங்க. ஆமாம் காண்டவனத்தை எரிக்கிறது. அதனால் அதனால தான் கூடாரவல்லின்னு அந்த ஃபங்க்ஷனுக்கே பேர். கூடாரை வெள்ளந்தீர் கோவிந்தான்னு தொடங்குற பாட்டு அன்னைக்கு நடக்கிறதுனால ஃபங்க்ஷனுக்கு பேர் கூடாரவல்லினே பேர். அக்கார வடிச்சல் சாப்பிடுவாங்க, அன்றைக்கி சாப்பிடுவாங்க அவங்க வைஷ்ணவ வீட்டிலலாம். அதுபோல் கறிவரவு நெய்சோறு வேணும்னு கேட்டார் சாமி. அதுக்கு முன்னாடி ஒரு தான் கேட்டிருக்காரு. இப்போ நெய்சோறு வேணும்னார், அதனால நெய்சோறு போட வந்துட்டார். இப்போ குண்டரிக கடல் புவிமேல் பொருந்த மனைதொரும் புக்கு கொண்டு தாம் விரும்பி ஆட்கொண்டவர் முன் கொண்டு வந்தார். அந்த திருவோட்டில் எடுத்துட்டு வரார். திறந்து தாம் கொடு வந்த அடிசீலும் கரியும். அப்போ எப்படி வாங்கினாரு நமக்கு தெரியல சார். எல்லா வீட்டுக்கும் போனான்னு தெரியுது, ஆள் கொஞ்சம் போட்டிருப்பாங்க, எப்படி சரியாக பிரிச்சாரான்னு தெரியல. அதுவும் கறியெல்லாம் தனித்தனியாக வாங்கிட்டு இருக்காரு போடுறது. அடிசீலும் கரியும் அறந்தை தரும் பசி தீர அருந்துவீர். அறந்தைனா என்ன, துன்பம். வெரி குட். ஞாலத்து அறந்தை கட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமுலர் சென்னி வைப்பாம் அப்படின்னு சிவபிரகாசம் இல்லையா. அறந்தை என்ன துன்பம். அறந்தை தரும் பசி தீர அருந்துவீர் என அளிப்ப பெருந்தகையார் மறையவர்தம் பேரருளின் திறம்பேணி நிறந்த பெரும் காதலினால் நேர்தொழுது வாங்கினார்.
அதனால் கீழே பார்த்தோம், அடியார் தரக்கூடிய சோறு நமக்கு எதிர்விலக்கல் ஆகாது அப்படின்னு குறுகார் வெள்ளடையிலையும் அதை பார்த்தோம். இங்கேயும் பார்த்து நம்ம மீது இவருக்கு இவ்வளோ கருணையா, என்ன ஒரு பிராமணர் நல்லவராக இருக்காரே, அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் போட்டிருக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வந்து நம்ம கூட்டம் கொடுக்குறாரு, நம்ம மேலே ஒரு கொடுக்குறா அப்படின்னு அவர் அவருடைய அருளை நினைக்கிறார். இவர் பெருந்தகையார் மறைய வருதம் பேரருளின் திறம் பேணி சிறந்த பெரும் காதலினால் நேர் தொழுது வாங்கினார். நம்மளா இருந்தால் வாங்கி சாப்பிடுவோமா? எண்ணி பாருங்க, இது இந்த இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்க. நாமளும் உட்காந்துருக்குறோம், ஒரு பிராமணர் வராரு, அவர் ஒரு பாத்திரம் வச்சிருக்காருன்னு வச்சுப்போம். பொதுவாகவே பாத்திரம் வந்து உட்காந்தாலே நம்ம அந்த பக்கம் எழுதி போயிடுவோம். அதான் நம்மளுடைய மகிமை ஐயா. அந்த பாத்திரத்தில் போய் யார் வீட்டிலே வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கன்னு கொடுத்தா நம்ம வாங்குவோமா? இது எண்ணி பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய பெருமை நமக்கு தெரியும், ஆனால் அவருடைய பெருமை அவருக்கு தெரியல. ரெண்டாவது, இவர் கொடுக்க வாங்குறதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்ன? இவர் ஐடென்டி கார்டு போட்டிருக்காரு இல்லையா? அந்த ஐடென்டி கார்டு இருக்கா, திருநீராய்க்கு ஐடென்டி கார்டு, அது இருக்குல்ல, வெண் திருநீர். அதனால் அடியார் கொடுக்குறார், நம்ம மீது பரிவு கொண்டு கொடுக்குறார், அதை எதிர்விலக்கி நம்ம மறுக்கக்கூடாது. அதனால் அதை கூட என்ன பண்ணுறாரு, தொழுது வாங்குகிறார் என்று பார்க்கிறோம். நேர் தொழுது வாங்கினார், வாங்கி அத்திரு அமுது வன் தொண்டர் மருங்கணைந்த ஓங்கு தவ தொண்டருடன் உண்டருளி உவந்திருப்ப. மருங்கு அணைந்த ஆங்கு அருகு நின்றார் போல் அவர் தம்மை அறியாமே நீங்கினார் எப்பொருளும் நீங்காத நிலைமையினார். அப்போ சிதம்பரம் சாமி கூட 2-3 பேர் இருப்பாங்கன்னு தெரியுது இதில். ஏன்னா கூட வந்திருக்கிறாங்க, பரிசனங்கள் வரல, சமைக்கிறவங்க வரல, ஆனால் இவர் கூடவே எப்படி இருந்தாலும் கூடவே போகிறவங்க அப்படின்னு 2-3 பேர் இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க வந்திருப்பாங்க மேய்காப்பாளர் மாதிரி. வாங்கிய திரு அமுது வன் தொண்டர் மருங்கு அணைந்த ஓங்கு தவ தொண்டருடன் உண்டருளி. இவர் எல்லாம் ஒன்று படிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு பாத்திரம் தானே இருக்குப்பா, இன்னும் எல்லாம் பிரித்து சாப்பிடணும் அப்படின்னா ஒரே பேசஞ்சு ஆளு ஒரு உண்டா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். அவங்க எப்பேற்பட்டவங்க அப்போ இல்லையா? திருப்பூர் சாமி கூடவே இருந்திருக்கிறாங்க, அவர் கையில் சாதம் வாங்கி சாப்பிட்ருக்காங்கன்னா அதை விட பெரும் பேர் என்னவாக இருந்திருக்கும் அவங்களுக்கு இல்லை? ஆமாம் ஆமாம். ஒங்கு தவ தொண்டருடன் உண்டருளி வந்திருப்ப. இப்போ சாப்பாடு வந்துட்டு இல்லையா, உடனே எங்கே பார்ப்போம்ப்பா, சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த ஐயா வாங்கி கொடுத்தாரே நல்லது, அது சாப்பிட வேண்டியதான்ப்பா. அவரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவர் இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார், நின்றுட்டு இருந்தார் பக்கத்தில். அப்போ அங்கு அருகு நின்றார் போல், அந்த வேதியர் பக்கத்தில் நின்று இருக்கிறது போலே இருக்கார். அவங்க நிற்கிறதா நினைத்து கொண்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிடும்போது நிமிந்து பார்த்தா ஆளை காணும், வந்த வேதியரை காணவில்லை. அங்கு அருகு நின்றார் போல் அவர் தம்மை அறியாமே நீங்கினார் எப்பொருளும் நீங்காத நிலைமையினார். அப்போ அங்கிருந்து நீங்கினது போல தோன்றுகிறார், ஆனால் அவர் எப்பொழுதும் எதிலிருந்து நீங்காதவர் இல்லை, எல்லாத்துலேயும் கலந்துருக்கார் சுவாமி இல்லையா? அதான் எப்பொருளும் நீங்காத நிலைமையினார். அப்போ அது பார்க்குறார் சுந்தரமூர்த்தி சாமி, ஆஹா என்ன அற்புதம் அது, மகாபிரபு இன்னைக்கு இங்கே வந்துட்டீங்களா? அதுபோல திருநாவலூராளி சிவயோகி யார் நீங்க வருநாம மறையவனார் இறைவனார் என மதித்தே வந்து நின்றது சுவாமி தான், திருக்கச்சூர் சுவாமி தான். நமக்காக அப்படி வீடுதோறும் போய் மனைதோறும் போய் பிச்சை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கார். அவருடைய கருணை என்ன என்று எண்ணி எண்ணி ஏங்கி பெருநாத சிலம்பு அணிச்சேவடி வருந்த, பெருமானே உன்னுடைய சேவடி வருந்தும்படியாக எங்களுக்காக நீ நடந்து போயிருக்க வேண்டுமா என்று வருத்தப்படுறார். பெருநாத சிலம்பு அணி சேவடி வருந்த பெரும்பகல் கண் உருநாடி எழுந்தருளிற்று என்போர் விட்டாம். எனக்காகவோ சுவாமி, என்னைக்கும் ஒரு பொருளாக மதித்தான் நீங்கள் எனக்காக நடந்து போனீங்க, திருத்துருவா போனீங்களா சுவாமி கேட்கிறார். காலையில் என்னை தொடக்கத்திலே வந்து படித்தோன்னே நினைவு வந்து ஐயா உலாப்பு வந்த அன்று முதல்னு அப்பயே நான் படித்தோம் அதை. அப்போ எழுந்தருளிற்று என்போர் விட்டாம் என உருகி உடனே பதிகம் பாடுறார். முதுவாய் ஓரி என்று எடுத்து முதல்வனார்தம் பெருங்கருணை அதுவாம் இது என்று அதிசயம் வந்த எய்த கண்ணீர் மழையருவி புதுவார் புனலின் மயிர்ப்புலகம்
புதைய பதிகம் போற்றி வைத்து மதுவார் இதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார். முதுவாய் ஓரி அப்படிங்கிறது பதிகம். இந்த பதிகத்தை எடுத்துருங்க பார்ப்போம். முதுவாய் ஓரி கொள்ளி கவ்வானம் என்ற படம் அமைந்திருக்கு. முதுவாய் ஓரி கதற முதுகார் நெறி கொண்டாடல் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவி சூடும் மலையான் மகள்தன் மணவாளா கடுவாய் தலையில் பழினி கொள்ள கண்டாளடியார் கவலாரே அதுவேயாமார் இதுவோ கச்சூர் ஆள கோயில் அம்மானே அன்னம் மண்ணோ வயல் சூழ் கச்சூர் ஆள கோயில் அம்மானை உன்ன முன்னு மனத்தாரூரன் ஆரூரன் பே முடிவைத்த மண்ணு புலவன் பயல் நாவலர்கோன் செஞ்சொல் நாவன் பண் தொண்டன் பண்ணு தமிழ் நூல் மாலை வல்லா அவர் என் தலை மேல் பயில்வாரே. இந்த கஷேத்திரத்துக்கு அடியன் 2 முறை போயிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு முறை தனியாக போயிருக்கோம் நண்பரோட, இன்னொரு முறை இந்த கச்சூர் ஆலக்கோயில் இந்த விருந்திட்ட வரதர் சாமி பேர், அவர் அந்த விருந்திட்ட விழா ஒன்று நடக்கும், அந்த விழாவுக்கு போயிருக்கேன். அந்த கோயிலில் எனக்கு ஒரு அனுபவம் ஒன்று கிடைக்குது. என்னென்னா, எங்கேயுமே பார்க்காத ஒரு புதுமையாக சுவாமிக்கு தீப்பந்தம் பிடிச்சிருந்தாங்க. தீப்பந்தத்தில் என்ன, தீப்பந்தம் பிடிச்சது புதுமல்ல, இந்த தீப்பந்தத்துக்கு அவங்க ஒரு எரிபொருள் பயன்படுத்துனாங்க பாருங்க. அது என்னென்னா, பைக்கிலேருந்து எடுக்கிறோம்ல அவுட்லெட் ஆயில், பைக்கில் இருந்து வெளில எடுக்கிறாங்க அழுக்காயில், அந்த என்ஜின் ஆயிலை ஒரு வாளியில் வச்சுக்கிட்டு அதை அந்த தீப்பந்தத்தில் விட்டு தீப்பந்தம் பிடிச்சிருந்தாங்க. அது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்படியெல்லாம் கூட செய்யலாமா சாமிக்கு? பகலில் மத்தியானத்தை நடக்காது, இப்போ இருட்டாக இருந்தாலும் செய்யக்கூடாது. இல்லை, நெய் பந்தான் எடுக்கணும் சாமிக்கு. ஆமாம். சரி, யாரையாவது நீங்கள் திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். முதுவாய் ஓரி அப்படின்னா கழட்டு நரின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஓரினா நரி, அதுலேயே கழட்டு நரி. முதுவாய் ஓரிங்கிற ரொம்ப வயசான நரின்னாரு. ஓரி மாதிரி கூவாதம்பாங்க. யாராவது கேட்டாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். வயசானவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்துக்கும் தடை சொல்லிக்கிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டு மாமியார் சொன்னதுன்னா மருமகம் சொல்லும் ஊரெல்லாம், இந்த ஓரி ஒன்று வேற வாசலில் கிடக்கு அப்படிம்பாங்க. அப்படி சொல்கிறதுக்கு பயன்படுத்த இந்த வார்த்தை. ஓரி கடையில் வள்ளலில் ஒருத்தர் இருக்கான், இது ஓரின்னா நரின்னு அர்த்தம். முதுவாய் ஓரி கதற, ஏன் கதறுது? இது ஏன் கதறுது? எங்கே கதறும் நரி? நரி எங்கே இருக்கும்? காட்டில். காடுனா என்ன காடு? சுடுகாட்டில் இருக்கும். ஏன் கதறுது? ஏன்? பசியில கதறுது அப்படின்னு தெரிகிறது. இது எங்கேருந்து எடுக்கிறோம்னா அம்மையார் சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க? குண்டில் ஓமக்குழி சோற்றை வாங்கி பேய்கள் அப்படின்னு. அப்போ சாப்பாட்டுக்காக 2 பேருக்கும் பிரச்சனை நடக்குது அங்கே காட்டில், பேய்க்கும் நரிக்கும் இல்லையா? அதனால அது கதறுகிறது. அப்படிப்பட்ட முதுகாடுன்னார்.
சுடுகாட்டில் ரொம்ப காலமாக இருக்குது சுடுகாடு. சுடுகாடுங்கிறது என்றைக்கும் மாறாது. இப்போ சுடுகாட்டையும் மாற்றுறோம் நம்ம. சுடுகாட்டையும் துத்து பிளாட் போட்டு வித்துடுறான். இப்போ இந்த காலத்தில் சுடுகாடுங்கிறது எப்போதும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கேன். அங்கே யாரும் குடி போகக்கூடாது. இல்லை இப்போ சுடுகாடு எல்லாமே எப்படி ஆகி போச்சுங்கிறாங்க ஃபாரின்ல எல்லாமே. அவர் பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக ஒன்று கட்டி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராயராக இது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ட்ராயராக வச்சுருறது. அதிலேயே உள்ள தள்ளி ஸ்பெஷல் வச்சுருவோம். அவ்வளோதான். இல்லை இங்கேயே இருக்காம அதுக்குள்ள செங்கல்பட்டு பக்கத்தில் எங்கேயோ இந்த இதில் முதியோர் எங்கேயோ கண்டுபிடிச்சி அது மாதிரி உள்ள தள்ளி விட்டுருவான் ரூம் உள்ள. அந்த ரூம் ஃபுல்லாக போயிடுச்சுன்னா அந்த ரூமை சீல் வச்சுருவாங்க. அவ்வளோ யாரும் போக மாட்டாங்க உள்ள. அப்படிலாம் சுடுகாட்டில் வந்துட்டு அப்டேட் ஆகிடுச்சு. நிலம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுறது? இது மாதிரி எரிக்கிறதுக்கு வசதி இல்லாத இடத்துல அவங்க நம்பிக்கைப்படி புதைக்கிற வளர்த்தாங்க. சரி, அப்படிதான் இருக்கு. முதுகாடு முதுகாட்டு எரி கொண்டு ஆடல் முயல்வானே மதுவார் கொன்றை புது வீசூடும். வீணா மலர்னு அர்த்தம். வெரி குட். வீணா மலர்னு அர்த்தம். மதுவார் கொன்றைனா தேன் சொட்டக்கூடியதாகிய மலர். என்ன மலர்? கொன்றை புது வீசூடும் மலையான் மகள்தன் மணவாளா. அந்த புதிய கொன்றை மாலையை சூடி கொண்டிருக்கக்கூடிய பெருமானே, அம்பாளுடைய கணவரே. கதுவாய் தலையில் பலிகோள். கதுனா கதுவாய்னா பிளந்திருக்குன்னு அர்த்தம். கதுப்பு அப்படின்னா என்ன? கதுப்பு. கதுப்புனா பிளந்திருக்கிறது. நம்ம மூளையை பற்றி நீங்கள் படிச்சிருக்கீங்க. இளவங்கியல் படிக்கும்போது மூளை 2 கதுப்புகளாக இருக்கும்னு படிப்பாங்க. அப்படி இப்போ இந்த பெருமூளை இருக்கு இல்லையா, இந்த பெருமூளை பார்த்தீங்கன்னா 2 பிரிவாக இருக்கும். நீங்கள் ஆட்டு மூளையை பார்த்தீங்கன்னா கூட பார்க்கலாம். அப்படி பிரிச்சிங்கன்னா அப்படி காலிஃப்ளவர் உள்ள எப்படி கேப் இருக்கும் அந்த மாதிரி மூளைக்குள்ள கேப் இருக்கும். ஆமாம், அதுதான் கதுப்புன்னு பேர். பிரிவு, பிளந்த தலைன்னு அர்த்தம். அதுதான் சொல்லுகிறார். மண்டவோடு எப்படி தான் இருக்கும்? 3 ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். எதற்காக அப்படி வச்சிருக்காரு சாமி? தாயினுடைய கர்ப்பவாசல்லேருந்து வெளியில் மண்டை வரணுன்னாக்க அந்த நேரத்தில் அது மண்டை இப்படி சேரும். சேர்ந்து குழந்தை வெளில வந்து திரும்பி ரிலீஸ் ஆகி நல்லா ஆகிடும் அந்த மண்டை ஓடு. அதுக்காக சாமி அப்படி வச்சிருக்கிறார். அப்போ அதனால தான் இப்போ வர குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ லெவல் அதிகமாக இருக்குது. ஏன்னு சொல்கிறாங்கனாக்கா இப்போ நிறைய சிசேரியன். அதனால் மண்டை அந்த அழுத்தம் இல்லாமலே ஃப்ரெஷ்ஷாக வந்துடுது ஃபுல்லாக வெளியில். ஆனால் அந்த நார்மல் டெலிவரி ஆகும்போது கொஞ்சம் அழுத்தம் கிடைக்கும். இல்லை அது கொஞ்சம் மூளை கொஞ்சம் அதிகமான ப்ரெஷரை தாங்கிட்டு வெளில வரதுனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த அப்டேட் வாழ்க்கை அப்டேட் ஆனதுனால சிசேரியன் பண்ணி எடுக்கிற குழந்தை பார்த்தீங்கன்னா நல்ல நார்மல் டெலிவரி ஆன பிள்ளைய விட சிசேரியன் ஆன பிள்ளை நல்ல ஒரு நாலேஜாக இருக்கும்னு சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு தேரி. கதுவாய் தலையில் பலிலி கொள்ள கண்டால் அடியார் கவலாரே. பெருமானே, நீ மண்டை ஓட்டில் சோறு வாங்குறத பார்த்தா அடியார்கள் எல்லாம் மனசில் கவலைப்பட மாட்டாங்களா? இது வரைக்கும் நானே அப்படி நினச்சி கவலைப்பட்டிருக்கேன். ஆனால் அந்த காட்சி இந்த ஊரில் எனக்காக நீ நடத்தியே காண்பிச்சிட்டியே அப்படிங்கிறார். கதுவாய் தலையில் நீ பலி கொள்ள கண்டால் அடியார் கவலாரே. அதுவே ஆமாறு இதுவோ இல்லையா? அதுவே நடத்தி காமிச்ச இதுவோ கச்சூர் அளக்கோயில் அம்மானே என்று அந்த பெருமானை கேட்குறார். கச்சேர் அரவு ஒன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்பும் கலிக்க பழிக்கு சென்று புச்சம் போதா ஊர் திரிய கண்டால் அடியார் உருகாரே. எனக்காக நீ இதை செஞ்சுன்னா அடியார்கள் வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறார் சாமி. ஏன்னா நான் எனக்கு உனக்கு மட்டுமா நான் சொந்தம், எனக்கு மட்டுமா நீ சொந்தம், எல்லாருக்கும் நீ சொந்தம். எனக்காக நீ இவ்வளோ தூரம் செஞ்சுன்னா அடுத்தவங்க உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க? மனசவங்க வருத்தப்பட மாட்டாங்களா அடியார்கள்? ரெண்டாவது எங்களுக்கு அது பேர் செய்ய மாட்டேன்னு வரை கேட்பாங்க. அட்லீஸ்ட் அது செய்ய வேணாம், நிம்மதியாக வச்சாலே போதும் இந்த வருஷம் வாழ்க்கையில். அப்படி இல்லையாவது கேட்பாங்களா அட்லீஸ்ட் லைஃப்பில் இல்லையா? இவ்வளோ தூரம் நீ சுந்தரமூர்த்தி சாமிக்கு பேர் சாப்பாடுனாலும் எனக்கு எடுத்தது அப்படின்னு பிக்சராக எழுத போட வேண்டியதில்லை. அந்த அளவுக்காவது எதிர்பார்ப்பாங்க இல்லையா? கச்சேரவு ஒன்று, கச்சுனா இடுப்பில் கட்டியிருக்கிறது, ஒன்று அறையில் அசைத்து கழலும் சிலம்பும் கழிக்கன்னா ஒரு காலில் கழல் ஒரு காலில் சிலம்பு கழிக்க பலிக்கு என்று உச்சம்போதா ஊர் தெரிய. அதை பின்னாடி தான் பார்த்துருப்பார் போல் இருக்கு. ஏன்னா போகும்போது தெரிஞ்சிருக்காது, பற்றி அந்த அளவு ஒரு வேளை கவனிக்கலான்னு தெரியல. இப்போ தான் இப்போ கண்டு சொல்கிறார். ஒரு காலில் சிலம்பு இருந்ததையும் ஒரு காலில் கழல் இருந்ததையும் இப்போ தான் சொல்கிறாரு பாருங்க. உச்சம்போதுங்கிறார். அப்படின்னா எத்தனை மணி? 12 மணிக்கு போயிருக்காரு இல்லையா? உச்சம்போதா ஊர் திரிய இச்சையறியும் எங்கள் பெருமான் 7 பிறப்பும் என ஆழ்வாயினார். உனக்கே நான் 7 பிறப்பு ஆளாக இருக்க வேண்டும் என நீ ஆழ்வாயினார். அச்சமில்லா கச்சூர் வடபால் ஆள கோயில் அம்மானேன்னர். அச்சமில்லைன்னா நமக்கு இன்பத்தையே தரக்கூடியதுன்னு நடக்கும் இந்த கோயில். கோயில்
கச்சூர் வடபால் ஆள கோயில்னா கோயில் வடபால்னா வடக்கே இருந்திருக்கலாம் கோயில். கச்சூர் வடக்கு பக்கத்தில் கோயில் இருக்குன்னு எடுத்தாங்க தெரில. ஆள கோயில் உளனின் கோயில் அவையன் தலைமேல் கொண்டாடி. உலகத்தில் உள்ள எல்லா கோயிலும் நீ உள்ள கோயில் தாங்கிறார். சால கோயில்னு அர்த்தம். சாலைன்னா அதிகம்னு அர்த்தம். அதிக கோயில் நீ வைத்திருக்க நீ இருக்கிற கோயில் அர்த்தம். சாலை அப்படின்னா நிறைய தான் அர்த்தம். சால கோயில் உளனின் கோயில் அவையின் தலைமையில் கொண்டாடி. என்னுடைய கோயில்களை எல்லாம் என்னுடைய தலையில நான் வைத்திருக்கிறேன். எல்லாமே என்னுடைய தலையாக நீ. மனத்தகத்தான் தலைமையிலான் வாயார பாடும் தண்டர் தம் இனத்தகத்தான் பாடினார். மாலை தீர்ந்தேன். மாலைனா மயக்கம். மயக்கம் தீர்ந்தேன். வினையும் துறந்தேன். பானோர் அறியான் எரியானே. என்னுடைய வினையை விட்டேன். தேவர்களுக்கு தெரியாத பெருமானே. கோல கோயில் குறையா கோயில் குளிர்பூம் கச்சூர் வடபாலை ஆழக்கோயில்னர். அழகான கோயில், எந்த விதத்திலும் குறைவில்லாத கோயில், குளிர்ச்சியான பூக்கள் பூத்திருக்கக்கூடிய கச்சூர் வடபால் இருக்கக்கூடிய ஆழக்கோயில், கல்லால் நீழல் கீழ் அரங்கல் உரைத்த அம்மானே என்று அந்த கோயிலை பாடுறேன். அந்த கோயிலே பல தூரம் பாடுறேன். அந்த கோயிலுக்கே உள்ள பாட்டு. சால கோயில் உடனின் கோயில் அவையன் தலைமையில் கொண்டாடின்னு பாடுறேன். விடையும் கொடியும் சடையும் உடையாய் மின்னேர் உருவத்து ஒளியானே. விடையை வைத்திருக்கிறாய், கொடி வைத்திருக்கிறாய். விடையை கொடியில் வைத்திருக்கிறாய், சடையும் வச்சிருக்கிறாய். மின்னேர் உருவத்து ஒளியான மின்னல் போன்ற ஒளியை உடையவர் கடையிலையும் உண்டு. கடையும் புடைசூழ் மணிமண்டபமும் கன்னிமாடம் கலந்தெங்கும் புடையும் புழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமா மகள் புல்கி அடையும் கழனி பழனக்கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே என்று அந்த ஊரையே முழுக்க வர்ணிக்கிறார். கடையும், கடைனா வாசல் பகுதி அல்லது கடை அங்காடி. புடைசூழ் மணிமண்டபம், பக்கத்துலலாம் மணிமண்டபம் இருக்கு. கன்னிமாடம் கலந்துங்கம்னா அங்கே கன்னிமாடம் அப்படி இருக்கு. கன்னிமாடம்னா என்ன? பெண்கள் வந்து தங்கி இருந்து தொண்டு செய்கிறது. அதாவது கோயிலில் வந்து தங்கி கொண்டு பெண்கள் தொண்டு செய்வாங்க. அந்த பெண்களுக்கு கோயில் பெண்டுகள்னு பேர். அவங்க வந்து பதிலார். ஆனால் குலப்பெண்களும் வந்து கோயிலில் தங்கி தொண்டு செய்வாங்க. அவங்களுக்கு எந்த ஆண்கள் கண்ணிலையும் அவங்க விட மாட்டாங்க. அவங்க கன்னிமாடம் வைத்து கொண்டு உள்ளிருந்து கொண்டு தொண்டு செய்வாங்க. அதான் பின்னாடி பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அடுத்த வாரத்தில் முடியும். நம்முடைய அந்த திருவொற்றியூரில் ஞாயிறு என்கின்ற கஷேத்திரத்தை சேர்ந்த சங்கிலி நாச்சியார் வரப்போகிறாங்க. அவங்க கன்னிமாடம் வைத்து கொண்டு தான் இருக்கிறத பார்க்குறோம். நாம் அப்படி கன்னிமாடம் கலந்து எங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமேல் திருமாமகள் புல்கி அடையும் கழனி என்று அந்த தாமரப்பூ திருவோடு இருக்கக்கூடிய மக்கள் செல்வமாக இருக்காங்கன்னு அர்த்தம். கழனி பழனக்கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே. மேலை விதிய விதியின் பயனே. எல்லாமே சாமி தான். என் விதி நீ தான், என் விதிக்கு பயனாக வருவது நீ தான். மேலை விதிய விதியின் பயனே விரவார் புறமூன்று எரி செய்தாய். காலை மேலை விதிய விதியின் கீழே உள்ள கோயில் அழைக்கிறீங்களா? கீழே உள்ள கோயில் தான். கீழே உள்ள கோயில் தான். ஆழக்கோயில் அதுதான். கீழே உள்ளது தான். கீழே உள்ள கோயில் மழை பெஞ்சா பூரா வெள்ளக்காடாக இருக்கு. உங்களுக்கு பக்கம் அது வெள்ளம் இல்லை, உள்ள பூரா தண்ணி ரெடி பண்ணிட்டாங்க. தேங்கி நின்று பூரா செடியாக முளைச்சி இருக்கு. மேலை விதியே விதியின் பையனே விரவார் புறமூன்றெறி செய்தாய். காலை எழுந்து தொழுவார்தங்கள் கவலை களவாய் கரை கண்டா. நமக்காக ரெக்கமெண்ட் பண்றார். நம்ம கவலையெல்லாம் காலையில என்ன செய்யணுமா? முதல்ல காலையில் எழுந்து தொழணும். அது முக்கியம் இல்லையா? காலை எழுந்து தொழுவார்தங்கள் கவலை களவாய் கரை கண்டா. மாலை மதியே மலைமேல் மருந்தே பறவே நடியேன் வயல் சூழ்ந்து ஆலைக்கழனி பழனக்கச்சூர் ஆழக்கோயில் அம்மானே. என்ன மலைமேல் மருந்துன்னு பேரே வச்சுறாரு சாமி. மேலே உள்ள சாமி இருக்க அவர் மருந்தீஸ்வரன் பேர். அவருக்கு மலைமேல் மருந்து அவர் பேர். அது மலை கிடையாது, ஒரு மேடு போல இருக்கும். அது அவ்வளோ பெருசாக ஒன்றும் மலை மேலே ஏறுற மாதிரிலாம் தெரியாது. அது கோயிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்லதாக தெரியும். ஊர் பக்கத்தில் இருந்தால் மலை மேலே ஏறுற மாதிரியே தெரியாது. இந்த பக்கம் கோயிலுக்கு கார் போகிற வழி வந்து சிமெண்ட் ரோடெலாம் போட்டு நல்லா பக்கவாக இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆமாம். அப்படி என்ன போலாமா? கொஞ்சம் விட்டா போதும். அதனால்
மாலை மதியே மாலையில் வரக்கூடிய சாயந்தரமாக வரக்கூடிய மூசு வண்டரை பொய்கையும்னு பாடுறாருல, வீசு தென்றலும் வீங்கில வேணிலும். அதுபோல் மாலை மதியே மலைமேல் வருந்தே மறவே நடிகேன் உன்னை எப்பொழுது மறக்க மாட்டேன் வயல் சூழ்ந்த ஆலைக்கழனினார். அது என்ன ஆலைக்கழனி? கரும்பாலையா? எப்படி கரும்பாலை? ஆலைக்கழனினா கரும்பு வயல் அர்த்தம். கரும்பு ஆலைன்னு, ஆலைங்கிறது கரும்புக்கு ஆகி வந்துருக்கு. ஆலைக்கழினா கரும்பு வயல் அப்படின்னு அர்த்தம். கரும்பு வயல். ஆலைக்கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே பிறவாய் இரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் ஏறி பெய் சூழ்தல் துறவாய் மறவாய். எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? பிறக்க மாட்டேன், இறக்க மாட்டேன், பேண மாட்டேன், அதாவது உடம்பை பேணி கொள்ள மாட்டேன், மூவாய்னா மூப்பு வயது அடைய மாட்டேன், வயது அடைய மாட்டேன், பெற்றமேறி பெய் சூழ்தல் துறவாய் மறவாய். எனக்காக உடனே ஒன்று செய்ய, நீ பெய் விட ஆடுறது மட்டும் விட்டுறான்னு கேட்குறாரு. பெய் சூழ்தல் துறவாய் அப்படின்னு கேட்குறாரு. அதை விட மாட்டேன். மறவாய் சுடுகாடு என்றும் இடங்கொண்டு நடமாடி, சுடுகாட்டிலே மறக்காமல் எப்போதும் நடமாடி கொண்டிருக்கிறாய். ஒருவாய் தலையில் பழினி கொள்ள கண்டால் அடியார் உருகாரே என்று சொல்வார். ஒருவாய்னா பிளந்து உடைஞ்சு போனேன் அப்படின்னு அர்த்தம். ஒருவாய் தலையில் பல்லு கூட இருக்கக்கூடிய அந்த பழி நீ கொள்ள கண்டால் அடியார் உருகாரே அறவே ஒழியாய். இதெல்லாம் விட்டு உன்னுடைய விஷயத்தெல்லாம் அறவே ஒழின்னு கேட்குறேன். அறவே ஒழியாய் கச்சூர் அளவா அளக்கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளாக கொள்வானே. சும்மா புகழ்ந்தா கூட அதை பொருளாக கொள்வார் தான். அது ஆஷித் ஒழின்னு பேர். சிவசிவ அரகர என்று நம்ம கூட சேர்ந்து யாராவது சொன்னா கூட ஏதாவது அருள் பண்ணி ஆகணும். அடியில் அருள் பண்ணுவார். இழுத்து விட சைவ சமயத்தில் விடுற வரைக்கும் தான். அதுவும் சமயத்தில் விட்டு நீங்கள் தீட்சை வாங்கிட்டு சாமியை தவிர்த்து அவர் ஒன்றும் இல்லைன்னு இருந்து பாருங்க. அப்புறம் தான் அவர் எங்கே இருக்காருலே தெரியாது. வர வரைக்கும் நல்லா பார்த்துப்பா சாமி. ஆனால் அவரை பார்த்து நாம் உள்ளே வரணும். உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நம்மளால் வெளியில் போக முடியாதுங்கிறது அவருக்கு தெரியும் நல்லா இல்லையா? அதனால் பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தால் அதுவும் பொருளாக கொள்வானே என்று சொல்கிறார். இது அபுத்தி பூர்வமான புண்ணியம்னு அர்த்தம். அது அபுத்தி. அதுக்காக தான் சிவானு பேர் வைக்கிறது. சாமி பேரை வச்சோம்னா சிவானு கூப்பிடுறது. யாருக்கு பக்கத்தில் யாருக்க கூப்பிட்ற இடத்துல சிவானு யாராவது பேர் வச்சுருந்தாங்கனாக்கா அதை சொல்லி கூப்பிடணும். ஏன்னா சாமி பேரை கூப்பிட்டது மாதிரி ஆகி போயிடும். அது அதுவும் பொருளாக கொள்வானே மெய்யே எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினைகண்டாய். உன்னை யார் நினைக்கிறார்களோ அவரை நீ நினை, அவரை நினைக்காம இருக்காதேங்கிறார். இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சாமிகிட்ட தான் நான் பார்க்கலாம். மையார்தடங்கன் மடந்தை பங்கா கங்கார் மதியம் சடை வைத்தாய். கங்கார் மதியம்னா கங்குன்னா நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பு போல எரியக்கூடிய மதி, மாலை நேரத்தில் தோன்றக்கூடிய மதி. மையார் தடங்கன் மடந்தை பங்கனா அம்பால கூட வைத்திருக்கிறார். ஐயா செய்யாய் வெளியாய் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே சிவந்தவனே வெள்ளையானவனேன்னு கூப்பிடுறார். செய்யாய் வெளியாய். வெளியாய்னா ஆகாயம் அரக்கமாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஊனை பெருக்கி உன்னை நினையாது ஒழிந்தேன்னர். உடம்பை மட்டும் தான் பெருக்கிக்கிட்டு இருந்தேன், உன்னை நினைக்கிறதே கிடையாது. இல்லை நினைக்க 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன். நான் ஒரு காலத்துலேயே அரகரசியில் சம்பவம்னு சொன்னதில்லை, அடையாரை பார்த்தா கும்பிட்டதில்லை, மகிழ்ந்ததில்லை. ஊனை பெருக்கி உன்னை நினையாது ஒழிந்தேன்னர். அதனால் ஊனை பெருக்கிறேன்னா அப்போ ஊனை பெருக்கக்கூடாதா, விரதம் இருக்கலாமா, விரதங்களை பற்றி சொல்கிறாங்களா, விரதம் இருக்கிறது வேணான்னு சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் உடலை வருத்தணும்னு அப்புறம் சாமி சொல்கிறார். திருவையார் தேவாரத்தில் மிக்க கருத்து உடலை வருத்தும் அவர்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்கிறார். உடலை வருத்தணுங்கிறார். உடம்புக்கு நம்ம பெரிய ஊட்டம் கொடுக்கக்கூடாது. அதனால் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு சாமியை கூடாமல் வழிபாட்டுக்குன்னு வந்துட்டுனாலே நான் உணவு முதல்ல குறைக்கணும். உணவு தாமசத்தை தான் கொடுக்கும் பொதுவாகவே. அது சமைத்த உணவு ரொம்ப தாமசத்தை கொடுக்கும். அதனால் சமைக்காத உணவுகள் குறைவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அரை வயிறு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். 1 வேளை சாப்பிட்ணும். அதிகபட்சம் 2 வேளை சாப்பிட வேண்டும். மேக்ஸிமம் பழம் காய்கறி இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு சாத்வீகமான உணவை கொடுக்கும். சமைச்சாலே தாமசத்தை ஏற்படுத்தும். அது ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கொழுப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாமசத்தை உண்டு பண்ணும். உணவே வந்து ஒரு நாளைக்கு மேலே சமைச்சு 24 நிமிஷம் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கு மேலே 1.5 மணி நேரத்தில் வாதம் போயிடும். அதனால தான் அமுதனினும் வேண்டும்னு சொல்கிறார். முதல் நாள் உணவு அமுதனினும் தொடக்கூடாதுங்கிறாங்க. பழைய நாள் உணவு நேற்று சமைச்சதை அமுதாக இருந்தாலும் இன்றைக்கி தொடக்கூடாது. தண்ணீர் மட்டும் தான் எடுக்கணும். அவங்க தண்ணீர் தான் எடுத்துக்கணும். அது சாதத்தை கூட தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் காதல் செய்து கழித்து போய்தட்டு அதுக்கு எதுக்காகன்னா அதில் பாக்டீரியா நிறையா இருக்கும். உள்ளுக்குள்ள லாக்டோஸ்
அது நிறையா இருக்கும். உனை பெருக்கி உன்னை நினையாது ஒழிந்தேன், செடியேன் உணர்வு இல்லேன், காணக்கொன்றை கமழமலரும் கடினாறு உடையாய் கச்சூராய், மானை புறையும் மடமென் நோக்கினர். மான் போல இருக்கக்கூடிய பார்வையுடைய அம்பாள், மடவாள் அஞ்ச மறைத்திட்ட ஆணைத்தோளாயினர். இதெல்லாம் தெளிவாக சொல்கிறா பாருங்க. ஏன் அம்பாள் பயந்தாங்கன்னா, அம்பாள் ஐயோ அப்படின்னு பயப்படல. இவர் என்ன பண்ணார், யானை வந்தது இல்லை பெரிய யானை, டக்குன்னு என்ன பண்ணார், அந்த யானை உள்ளவே பாஞ்சிட்டார். உள்ள சுறா குத்து விட்டா மாதிரி, இந்த மேலேருந்து சுறா குத்து விட்றானோ இல்லை, அது சரி சாமி என்ன பண்ணார், யானை உள்ள போய் சொருவிக்கிட்டார். யானை உள்ள ஒரு போன உடனே இவர் உள்ளே போன உடனே உலகமே ஒளி எழுந்து போய்விட்டது, இருட்டாயிட்டு. எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு, எங்கடா காணும் யாரை காணும், என்ன ஒரு இருட்டாக இருக்குது, தடவிட்டு நிற்கிறான் எல்லாம். அப்போ என்ன பண்ணார், சட்டார்னு வெளில வந்தார், யானை தோலை கிழிச்சிக்கிட்டு. பளிச்சுன்னு திடீர்னு வெளிச்சம் வந்த உடனே எல்லாரும் கண்ணை பூச்சிச்சு. அம்பாள் பக்கத்தில் இருக்க ரொம்ப பெரிய பிரைட்னஸ் பார்த்த உடனே கண்ணு அப்படி மூடுனாங்க. இதுதான் பயந்தான்னா அதுதான். அவரை பார்த்தோன்னே அவர் பயப்படல. அம்பாள் பேர் ஆமா, பொதுவாக அந்த மாதிரி சம்ஹாரமூர்த்தியினுடைய அம்பாள் பேர்லாம் பாலாம்பிகான்னு இருக்கும். கீர்த்திவாசர்னு பேர் சாமி. கீர்த்தினா யானைன்னு அர்த்தம். கீர்த்திவாசர்னா யானைக்குள்ள கொஞ்சம் நேரம் இருந்து பாசம் பண்ணதுனால கீர்த்திவாசர்னு பேருக்கு வருது. அழுவூர் சாமிக்கு கீர்த்தினால யானையா? ஆமா, புகழ் பொருள். கீர்த்தி திருவாகவல் இருக்கேன் நமக்கு. செடியேன் உணர்வு இல்லேன் காணக்கொன்றை கமழ மலரும்னா காட்டில் பூக்கக்கூடிய அந்த கொன்றை பூவை கடினாறு உடையாய் நல்ல வாசனையாக வைத்து கொண்டிருக்கிறவன், மடவாள் அஞ்ச மறைத்திட்ட ஆணைத்தோளாய் ஞானக்கண்ணாயினர். சாமிக்கு ஞானக்கண்ணாக 3வது கண் இருக்குது. அதான் சொன்னார், ஞானக்கண்ணாய் ஆலக்கோயில் அம்மானே, காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமா மலரிட்டு உனை ஏற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே. உன் மேலே வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் உனக்கு சக்கரமங்கள் போட்டு வைக்கிறாங்க, உனக்கு புளிசாதம் போடுறாங்க, உனக்கு அவல் வைக்கிறாங்க, உனக்கு வாழைப்பழம் வைக்கிறேன். நான் வாழைப்பழம் தான் எழுதி வைக்கிறது பூஜையில். அதனால் அப்படி அடியார்கள் ஆள் கொண்டு வைக்கிறாங்க, அது ஒன்று பத்தலையா, அது எல்லாமே பிச்சை எடுக்க வேற போறியே, இதை பார்த்துறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்குறாரு. காதல் செய்து கழித்து பிதற்றி கடி மாமலரிட்டு உன்னை ஏற்றி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே. ஓத கண்டேன் உன்னை மறவேன். ஆனால் உன்னுடைய பெருமை என்ன, நீங்கள் ஏன் இப்படி தெரியுதுன்னா, உன்னை பற்றி ஓதும் போது தெரிந்தது. எதை ஓதும் போது, தேவாரம் திருமுறை சாஸ்திரத்தில் ஓத கண்டேன். ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையால் கனவா என்னை ஆழ்வாய். ஆதற்கழனி பயணக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மான். என்ன ஆதர்னா விளைச்சல், ஆகுதல் விளைச்சல், வயலுடைய ஆகு என்னது விளைச்சல். ஆமாம், இல்லை அந்த ஆக்கம். ஆமாம், ஆதற்கழனி பயணக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே, அன்னம் மண்ணும் வயல் சூழ் கச்சூர் ஆலக்கோயில் அம்மானை. அன்னப்பறவைகள் மேய்ந்து கொண்டிருக்கக்கூடியதாகிய அந்த வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலக்கோயில் சாமியை முன்னு மனத்து ஆரூரன் பேர் மூடி வைத்த மண்ணு புலவன் வயல்நாவல் ஊர்கோன். ஆரூரன் என்ற பேரை வைத்திருக்கக்கூடிய புலவன் தன்னை குறித்து கொள்கிறார் பாருங்க. வயல் நாவலர்கோன் செஞ்சொல் நாவல் வன் தொண்டர். எப்பொழுதும் சிவருமானே நாக்கில் கொண்டிருக்கக்கூடிய அந்த செம்மையான சொல். செஞ்சொல் நாவன் வன் தொண்டன் பண்ணு தமிழ்நூல் மாலை வல்லார். இந்த பதிகத்தை யார் பாடுகிறார்களோ அவர் என் தலைமையில் பயில்வார் என்று சுந்தரர் சொல்லிக் கொள்கிறார். இந்த பதிகத்தை யார் படிக்கிறாங்களோ, யார் கேட்குறாங்களோ, யாருக்கு அவங்களுடைய திருவடியை என் தலையில் வணங்குகிறேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார். பயணம்னா வயல், பயணக்கச்சூர் அல்ல பெருமானுடைய திருவடி, அந்த அடியார்களுடைய திருவடியை வணங்குவதாக சாமி சொல்லிக் கொள்கிறார். அதோட இங்கே என்ன இருக்கு, முதுவாய் ஓரி என்று எடுத்து முதல்வனார்த்தம் பெருங்கருணை அதுவாம் இது என்று அதிசயம் எய்த. அதிசயத்தோடு பாடிய பதிகம் இல்லையா. கண்ணீர் மழை அருவி புதுவார் மணலின் புனலின் மயிர்ப்புலகம் புதைய. கண்ணீர் மழையோடு பதிகம் பாடுறார். போற்றி சைத்து மதுவார் இதழி முடியாரை பாடி மகிழ்ந்து வணங்கினார். மதுவார் இதழினா கொன்றை பூவை சுடி கூடவார்னு அர்த்தம். இதழினா பூவு, அவர் சூழ்ந்த பூ கொன்றை பூ, மதுவார்னா தேன் சொட்டக்கூடிய. அப்போ வந்தித்து இறைவர் அருளால் போய் மங்கை பாகர் மகிழ்ந்த இடம்
முந்தி தொண்டர் எதிர்கொள்ள புக்கு முக்கன் பெருமானை சிந்தித்திட வந்து அருள் செய்கழல் பணிந்து செஞ்சொல் தொடை புனைந்தே அந்திசக்கர் அருள் பெருகு ஒளியார் அமரும் காஞ்சி மருங்கணைந்தார் என்று சொல்லி சிந்தித்திட வந்து அருள் செய்கழல் பணிந்து செஞ்சொல் தொடை புனைந்தே என்று சொல்லி அந்த சுவாமி இன்னொரு பதிகம் பாடுகிறாங்க. அந்த பதிகத்தையும் பாடிவிட்டு அந்திசக்கர் பெருகொளியார் அமரும் காஞ்சி, அந்தி வண்ணத்தை உடையவராக பெருகு ஒளிய உடையவராகிய காஞ்சிபுரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் அவரை வணங்குவதற்காக காஞ்சிபுரம் மருங்கணைந்தார். அந்த பக்கமாக போறாருன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் மேற்கு போறாருன்னு அர்த்தமா? கொஞ்சம் மேற்கு. அது திருக்கத்தூர் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து ஸ்ரீபெரும்புதூர் அந்த இது வந்து மேற்கு எதனா போனோம். வல்லக்கோட்டை மேற்கு போய் திரும்பவும் நேராக அங்கேருந்து காளகஸ்தி போயிடுறாரு. காலகஸ்தி போட்டோம் தான் காஞ்சிபுரத்துலேருந்து காலகஸ்தி போகிறோம். ஆமாம். அதனால் அந்த பகுதியை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வந்து சொல்லிக்கிட்டு இதோட நம்ம நிறைவு செய்து விடுவோம். ஏன் வேணாமா? அதனால் அப்போ நினைச்சிடும். இதுக்கு மேலே இப்போயே கொஞ்சம் எல்லாம் டயர்டாகிட்டாங்க. நிறைவு செய்து கொள்வோம். மூர்த்தி எல்லா மொழி எங்கள் மோன ஒரு வழியல் வார்த்தை என்ற மொழி என்பது வழி பெற ஆரம்பிச்சு போயிட்டு வரலாம். காஞ்சிபுரம் அடுத்த வாரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுலாம் ஃப்ரெஷ்ஷாக முன்னாடி